ஒருமுறை குபேரன் பூமியில் உள்ள பல்வேறு சிவாலயங்களை தரிசித்து செல்லும் போது காவிரியும் பவானியும் ஒன்றாக கூடும் கரையில் இருக்கும் ஒரு இலந்தை மரத்தை கண்டார். அங்கு முனிவர்கள் தவம் செய்வதையும் மான், புலி, பசு, யானை, நாகம் மற்றும் எலி போன்ற உயிரினங்கள் சண்டையின்றி நீர் அருந்துவதைக் கண்டு வியந்தார். அப்போது ஒரு தெய்வீக குரல், இத்தலம் வேதங்கள் தோன்றிய இடம் என்றும் இலந்தை மரத்தின் கீழ் சுயம்புவாக சிவலிங்கம் இருப்பதாகவும் அந்த சிவலிங்கத்தை வழிபட்டால் இறைவனின் அருளை பெறலாம் என்று குபேரனுக்கு அறிவுறுத்தியது. குபேரனின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து என்ன வரம் வேண்டும் என கேட்டார். இத்தலம் அழகேசன் எனும் உன் திருநாமத்தால் புகழ் பெற்று விளங்க வேண்டும். மேலும் இங்கு வரும் பக்தர்களுக்கு அவர்கள் விருப்பமான வரங்களை அருள வேண்டும் என்று குபேரன் வேண்டினான். அதன்படி இத்தலம் தட்சிண அழகை என புகழ் பெற்றது. இக்கோவிலின் தலவிருட்சம் இலந்தை மரமாகும். இதை வேதங்களின் மர வடிவம் என ஐதீகம் சொல்கிறது. திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படும் பவானி கூடுதுறையில் நீராடி ஸ்ரீசங்கமேஸ்வரரை வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இக்கோவில் ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ளது.